அடிமையிலிருந்து மீண்டெழுந்த ஒரு முதல் படியாகவும், அதுவும் இலங்கை தேசத்தின் இரண்டாவது பாட்டாளி வர்க்கத்தின் ஆட்சி அமைத்து இரண்டாவது மே தினத்தை நாடு பூராகவும் 21 இடங்களில் இந்த மே தினத்தை ஒழுங்கு செய்து தேசிய மக்கள் சக்தியால் நடத்தி வருகின்றோம். இந்த பாட்டாளி வர்க்க ஆட்சியை கைப்பற்றியதிலிருந்து மக்கள் மாற்றத்தை ஒப்படைத்திருக்கிறார்கள். அனைவரும் ஒன்றிணைந்து இனவாதத்தை கடந்து இந்த தொழிலாளர் வர்க்கமானது எந்த மொழி அடிப்படையிலும், இனவாதத்தின் அடிப்படையிலும், சாதியவாதத்தின் அடிப்படையிலும் இந்த நாட்டை இயக்குவதில்லை. தொழிலாளர்கள் அனைவரும் இனவாதத்தை கடந்துதான் முன்னோக்கி நகர்கிறார்கள். ஆனால் இந்த முதலாளித்துவ வர்க்கமானது சாதியவாதமும் பிரிவினைவாதத்தையும் மையமாக வைத்து அவர்களது பிழைப்புவாத அரசியலை இலங்கையிலும் இது நாள் வரைக்கும் கொண்டு பயணித்திருந்தார்கள். ஆனால் ஒரு மாற்றத்தை அனைத்து மக்களும் ஒன்றிணைந்து ஏற்படுத்தி இருக்கின்றார்கள். அந்த ஆட்சியை தோற்கடிப்பதற்காக தோல்வி கண்ட அரசியல்வாதிகள் பலர் இன்று தேசிய மக்கள் சக்தியை விமர்சிக்கின்றார்கள். அவர்கள் ஒரு சிலர்கள் தான். ஆனால் மக்கள் அனைவரும் தேசிய மக்கள் சக்தியை சூழ இன்று 21 இடங்களில் மே தினங்களை செய்கின்றோம். இந்த மே தினமானது எவ்வாறு உருவானது? தொழிலாளர்களின் உரிமைகளுக்காக அமெரிக்காவில் சிகாகோ நகரத்தில் போராடி இரத்தக்கரை சிந்தி அதனூடாக எதிர்கால சந்ததிக்கு, எதிர்கால தொழிலாளர் வர்க்கத்திற்கு நியாயமான நேரத்தை பெற்றுக் கொடுத்ததன் விளைவாக அந்த போராட்டத்தில் உயிர் நீத்தார்கள். அன்று அவர்கள் போராடியது ஒரு சந்ததிக்காகவும் ஒரு குறுகிய நோக்கத்திற்காக இல்லை, இனவாதத்திற்காகவில்லை. அனைத்து தொழிலாளர்களுக்கும் உலகம் பூராகவும் அணி சிறந்து அந்த போராட்டத்தை கைகோத்துவதன் நிமித்தமாக இந்த மே தினத்தை இன்று நாங்கள் அனுசரித்து கொண்டிருக்கின்றோம். நாங்கள் எல்லோரும் போராடித்தான் உரிமைகளை பெற்றுக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தில் தொழிலாளர்களின் உரிமைகளை போராடாமலேயே அரசாங்கம் உணர்ந்து இன்று அவர்களின் ஊதியங்களை கூட உயர்த்தி கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் எமது நாடு வங்குரோத்தடைந்திருந்த நிலையிலிருந்து இன்று மீட்சி பெற்றுள்ளது. நாங்கள் ஆட்சி பொறுத்தை ஏற்பட்டதன் விளைவாகவும் அதன் பிறகும் பாரிய அனர்த்தங்களை முகம் கொடுத்திருக்கிறோம். இன்று உலக யுத்தத்தையும் உலக நாட்டு ஒரு பாரிய தடங்களையும் ஏற்பட்டு நிதானமாக எமது அரசாங்கம் இன்று முன்னேற்ற பாதையில் இட்டுச் செல்கின்றன. ஒவ்வொரு சிறிய சிறிய விடயங்களுக்காகவும் எதிர்க்கட்சியில் இருப்பவர்கள் பலர் குறை கூறுகிறார்கள். அவர்களின் எதிர்பார்ப்பு மீண்டும் தாங்கள் ஆட்சி அதிகாரத்தை பிடித்து ஊழல்வாதிகளை காப்பாற்றுவதுதான் அவர்களின் இலக்கு. அவர்களின் இலக்கு மக்களை பாதுகாப்பதில்லை. ஆனால் இந்த பாட்டாளி வர்க்கமானது, பாட்டாளி வர்க்க அரசியலானது ஒரு சாதாரண குடும்பத்திலிருந்து இன்று ஆட்சி அதிகாரத்தை பிடித்திருக்கிறார்கள். பாட்டாளி வர்க்க மக்களின் கஷ்டங்களை உணர்ந்த இன்று ஒரு தலைவர் இருக்கிறார் பாட்டாளி வர்க்கத்திலிருந்து. அவ்வாறென்றால் அனைவரும் ஒன்றிணைந்து இந்த அரசாங்கத்தை பாதுகாக்க வேண்டிய கடப்பாடு இருக்கிறது. இந்த நாட்டை போதைப் பொருளிலிருந்தும் தொழிலாளர் வர்க்கம் ஒன்றிணைந்து புதியதொரு சதாப்தத்தை படைக்க முடியும். இன்று இந்த நாடு முன்னோக்கி நகர்ந்திருக்கிறது என்றால் தனிநபரால் மட்டுமில்லை, ஒரு கூட்டு முயற்சியால். அனைத்து உலக நாட்டில் இருக்கும் இலங்கை மீது இருக்கும் நம்பிக்கை எவ்வாறு இன்று திரும்பி பார்க்கப்படுகிறது என்றால் இனவாதத்தை கடந்து, மதவாதத்தை கடந்து புதியதொரு ஆட்சி ஒன்று உருவாகி இருக்கிறது. அந்த வகையில் வடமாகாணத்திலும் அந்த ஆட்சி உருவாகி இருக்கிறது. அதன் விளைவாகத்தான் இன்று வடமாகாணத்தில் நடக்கின்ற மே தினத்தை உலகம் பூராகவும் பார்த்து கொண்டிருப்பார்கள். அது இன்று கிடைத்த வெற்றியாகத்தான் நினைக்கின்றோம். இன்று வடமாகாணத்தில் வவுனியாவிலும் யாழ்ப்பாணத்திலும் சிறப்பாக அனைத்து மக்களும் தாங்களாக முன்வந்து இந்த மே தினத்தை
கொண்டாடி இருப்பது இந்த அரசாங்கத்தை பாதுகாப்பதற்காகவே ஒழிய இந்த அரசாங்கத்தை கலைப்பதற்கில்லை. ஆனால் எதிர்க்கட்சியில் இருப்பவர்கள் மேதினம் என்ற போர்வையில் களியாட்டங்களை தான் செய்கின்றார்கள். எமது மேதினத்தில் ஒரு தனி சிறப்பு இருக்கிறது. அனைத்து கட்சிகளை தவிர்த்து பல கடினமான காலத்திலும் கூட எமது மேதினமானது ஒழுங்கமைத்து ஒழுக்க பண்பாட்டுடன் சிறப்பாக நடைபெறுகிறது. அந்த வகையில் இன்றைய தினம் யாழ்ப்பாணத்திலும் தொழிலாளர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து இந்த மேதினத்தை கொண்டாடி இருக்கிறார்கள். தோழர்கள் சகோதரிகள் அனைவருக்கும் தொழிலாளர் தின வாழ்த்துக்கள். அதே நேரம் வடமாகாண மக்கள் தேசிய மக்கள் சக்தியை தொடர்ந்து முன்னோக்கி பயணத்தை ஒன்றிணைந்து கட்டியெழுப்ப அனைவரையும் அழைப்பு விடுத்துக் கொண்டு முன்னோக்கி நகர்கிறோம். நன்றி, வணக்கம். சிவந்த பூமி, எங்கள் இரத்த வெள்ளமோடி ஊறி நனைந்த சிவந்த பூமி, ஆழ்கடல் கடப்போம், கரைகளை ஆள்வோம், புதிய பூமியின் வரவை உரைப்போம், புது வரலாறும் நாமே படைப்போம். தேசிய மக்கள் சக்தி புதிய வரலாறை படைக்கிறது. நாங்கள் மனிதர்கள், நாங்கள் தொழிலாளர்கள், நாங்கள் விட்ட கண்ணீர், ஏழை அழுத கண்ணீர் கூறிய வாழையக்கும் என்று 2000 ஆண்டுகளுக்கு முன்னர் வள்ளுவர் சொன்னார். அந்த ஏழைகளின் கண்ணீரின் நிறம் சிவப்பு. நாங்கள் கடலிலும் தரையிலும் விவசாயிகளாக, மீனவர்களாக, தொழிலாளர்களாக வியர்வையை சிந்துகிறோமே, எங்களுடைய வியர்வையின் நிறம் என்ன? சிவப்பு. நாங்கள் உழைத்து வாழுகின்ற மக்கள், எங்களுடைய கண்ணீர், இரத்தம், வியர்வை அனைத்தும் நிறைந்த நிறம் சிவப்பு. எனவேதான் உலக தொழிலாளர்களே ஒன்று சேருங்கள், ஒடுக்கப்பட்ட தேசிய இனங்களே ஒன்று சேருங்கள் என்று கூறுகின்றோம். இன்றைக்கு யாழ்ப்பாணத்தில் 2 தேசியம் தான் இருக்குது என்று சொல்கிறார்கள். சிங்களவர், தமிழர்கள். அவர் 2 தேசத்தை விட்டா வேற கதை இல்லை. மலையக மக்களை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், முஸ்லிம் மக்களை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இந்த நாட்டிலே பல்லின தேசியம், பல தேசிய இனங்கள், பல வர்ணங்களாக வாழுகிறார்களே, அவர்களுடைய வாழ்க்கைக்கு அர்த்தமுள்ள தீர்வை கொடுக்கக்கூடிய பன்மைத்துவ தேசிய மக்கள் சக்தி ஒன்றால் மட்டும்தான் முடியும் என்று இங்கு நான் அறைகூவல் விடுகின்றேன். எனவேதான் நாங்கள் கவலைப்படுவதில்லை, நாங்கள் வெட்கப்படுவதில்லை, யாரையும் கண்டு அஞ்சி ஓட போவதும் இல்லை. நாமும் நமக்கோர் நலியா கலையுடையோம், நம்மால் என்ற பணிகளை ஆற்றிடுவோம், சும்மா இரோம் என்று உயிர் சிலிர்க்க வாழுகின்ற பொது வரலாற்றை நாங்கள் படைத்துக் கொண்டிருக்கிறோம். எனவேதான் தோழர்களே, நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களுடைய உதிரத்தை சிந்தி உங்களுடைய வாழ்வை அர்ப்பணமாக்கி இழப்பதற்கு எதுவும் இல்லை என்று கபிலர் அவர்கள் சொன்னார்கள். அந்த வெல்வதற்கு உலகம் உண்டு. எங்களுடைய ஆட்களுக்கு ஓடுகிறார்கள். அமெரிக்காவை பார்க்கிறோம், ஐரோப்பாவை பார்க்கிறோம், இஸ்ரேல்ல இருந்து பாடம் கற்பினோம். இன்றைக்கு அந்த அமெரிக்கா எங்கே நிற்கிறது? எங்களுடைய அமெரிக்கா அத்துமீறி இலங்கைக்கு நுழைந்த பொழுது எங்களுடைய தலைவர் அனுரா திசாநாயக்கா அவர்கள் உள்ளே வர முடியாது என்று ஒரு தலைவர் உலகில் ஒரு உன்னதமான உத்தமான தீர்மானத்தை எடுக்கிறார் என்றால் அந்த வல்லமை யாருக்கு உண்டு? வல்லமை தாராயோ பராசக்தி இந்த மாநில பயனுற வாழ்வதற்கு. எனவே ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு, ஒற்றுமை நீங்கள் அனைவருக்கும் தாழ்வு, நன்றிது தேர்ந்தெடல் வேண்டும், இந்த ஞானம் வந்தால் பிறகு வேண்டும். உண்மையில் இன்றைக்கு வெசாக் தினம் 1969 மே தினம் இங்கே தோழர் கே சுப்பிரமணியம் வெசாக் தினத்துக்கு நடத்தக்கூடாது என்று போலீசாரால் தாக்கப்பட்டு, அடிக்கப்பட்டு, உதைக்கப்பட்டு, உடலெல்லாம் அங்கவீனமாகி 59 வயதிலேயே இறந்தார். வெசாக் தினத்தில் மே தினம் உழைப்பாளர் தினம் செய்யக்கூடாது. ஆனால் இன்றைக்கு ஈழத்தின் பல பாகங்களில் 21 இடங்களில் புத்த பகவானுடைய கருணையினால்
சிங்கள மக்களினுடைய அன்பினால் எல்லோரும் ஏகோபித்த முடிவாக உலக தொழிலாளர்களை கொண்டாடி வெற்றி காண்கிறோம். இது ஒரு சமூக மாற்றம். வெல்வோம் வெல்வோம் என்று கூறி விடைபெறுகிறேன். புரட்சிகர வாழ்த்துக்கள்.